கோட்டடம் அப்படிங்கிற ஊரில் இருந்து இந்த காட்டு பகுதியில் இருக்க இந்த ரோட்டில் இப்போ பயணம் பண்ணி நம்ம போயிட்டுருக்கோங்க. இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கோட்டடம் அப்படிங்கிற ஊரில் வந்து இந்த காட்டு வழியில் பயணம் பண்ணி போய் ஃபஸ்ட்டு தேவர்நத்தம் அப்படிங்கிற ஊரை பார்த்துட்டு அதுக்கடுத்தது மாவல்லம் அப்படிங்கிற ஊரையும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கடுத்தது ஆசனூர் ரோட்டில் போய் ஆசனூர் கொள்ளைகால் ரோடுக்கு போய் சேர்ந்ததுக்கு பின்னாடி அங்கேருந்து அப்படியே நம்ம ஆசனூர் வரைக்கும் பயணம் பண்ண போகிறோங்க. இந்த மலையோட கேப்பு அப்படியே பிளைன் தெரியுதுங்க. அந்த இடத்துல அந்த மலையோட ஆப்போசிட்டில் அந்த பக்கம் பவானிசார் டேம் தெரியுதுங்க. கண்டிப்பாக வீடியோவில் தெரியாது, எனக்கு வந்து அங்கே தெரியுது. எனக்கு பிளைனாக வந்து பவானிசார் டேம் தெரியுது. இது வந்து அந்த இடத்துல நிறைய ஊர்கள்லாம் வீடெல்லாம் தெரியுது. அதுக்கு இந்த பக்கம் வந்து ஃபாரஸ்ட்டு பிளைனாக இருக்கிற ஃபாரஸ்ட்டில் தெரியுது. இது வந்து நம்ம வந்த மலைப்பாதை இதில் தான் இருக்குது. இந்த பக்கம் ஆப்போசிட்டில் இன்னொரு மலை. இது ஃபுல்லாக மேரக்காங்களா இந்த கொடியில்? ஓ, இது என்னங்கண்ணா? பீன்ஸுங்களா? ஓ, அதுவும் மேரக்காங்களா? அது ஓ, அந்த கொடி இருக்குது எல்லாமே மேரக்கா. நல்லா பாருங்கள், வீடியோலாம் அப்படியே தெரியும் பாருங்கள். இங்கே பாருங்கள், கீழே அப்படியே தொங்குது பாருங்கள் மேரக்காயில். அங்கே பயங்கரமான காட்டு பகுதிங்க. இங்கெல்லாம் வந்து மெயினாக என்னென்னா, எப்போ என்னது நானே ஒரு நிமிஷம் பார்த்து திக்குன்னு பயந்துட்டேங்க. இந்த காட்டுப்பகுதியிலலாம் மெயினாக வந்து புலிகள் நடமாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. கூட சிறுத்தைகளோட நடமாட்டமும் அதிகமாக இருக்குங்க. இங்கே ஏதோ ஒரு கொடி போட்டிருக்காங்க. ஏதோ ஒரு நீர் தடுப்பு இருக்குது. வராங்க பீன்ஸுங்களா? சரி சரிங்க, கொடுங்களா. ரேட்டு இல்லைங்களா? ஓ, கிலோ 4 ரூபா 5 ரூபாங்களாம்மா? என்னம்மா சொல்கிறீங்க, ரொம்ப கம்மியாக இருக்குங்களா? ஓஹோ, 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 புலியெல்லாம் இருக்குங்களா இந்த பக்கம்? புலி இருக்குங்க. ஓ, ஆ, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, அங்கே பாருங்க லைனாக தெரியுது. அதாவது நமக்கு வானம் வந்து கிளியராக தெரியுது. உசுரை கையில் பிடிச்சி இந்த வழியில் வந்து பயணம் பண்ணி வீடியோ எடுத்துருக்கேங்க. வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தாங்க இந்த வழி பற்றி ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியுங்க. ஏதோ ஒரு ஓப்பன் பிளேஸ் இருக்குது. அதாவது சொன்னோம் இல்லைங்க, மலையோட டாப்பு. ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல ஒரு சின்ன ஓப்பன் பிளேஸ் இருக்குது. கிளைமேட் சூப்பராக இருக்குங்க. காற்றுக்கு அப்படியே சில்லுன்னு அடிக்குதுங்க. கையிலெல்லாம் அப்படியே சில்லுன்னு காற்று வீசுது. நம்ம அப்படியே போய் ஒரு இடத்துல அப்படியே நம்ம வண்டிக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து, நம்ம கேமராவுக்கும் ரெஸ்ட் கொடுத்து, நானும் ஒரு சின்ன ரெஸ்ட் எடுக்க போகிறேங்க. அப்புறம் அதுக்கு பின்னாடி அப்படியே மறுபடியும் பயணத்தை கண்டினியூ பண்ண போகிறேங்க. இந்த இடத்துல ஒரு வாட்ச் டவர். இங்கே வந்தால் அந்த பக்கம் இருக்கிற வியூலாம் ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேங்க. பிளைன் தெரியுது பாருங்கள். இது வந்து மலையோட டாப்புக்கு வந்தாச்சுங்க. இதுதான் மலையோட டாப்பு. இங்கேருந்து அப்படியே அந்த பக்கம் கீழே இறங்க போகிறோம். ஒரு இடத்துல ஒரு நல்ல நிழலான இடத்துல நம்ம வண்டியை நிறுத்தி எல்லாருமே ரெஸ்ட் எடுக்கலாங்க. கொஞ்சம் சின்ன ரெஸ்ட் எடுத்து அப்படியே அதுக்கு முன்னாடி மறுபடியும் பயணத்தை தொடர்ந்து கோட்டடம் அப்படிங்கிற ஊரோட என்ட்ரன்ஸில் இருக்க அப்படியே வீடுகளில் பார்த்துட்டு தேவர்நத்தம் நாட்டு மாடா வீட்டு மாடு தாங்க. நாட்டு மாடு தான். தேவர்நத்தம் மாவல்லம் அப்படிங்கிற ஊர்களில் இருக்க வீடுகளை அப்படியே பார்த்துட்டு ஆசனூர் வழியில் போய் ஆசனூர் போகிறோம். இந்த இடத்துல ஒரு 4-5 வீடுகள் இருக்குது. ஆடு இங்கே மேயுது.
விவசாயம் பண்ணுறதுக்காக நிலத்தில் உழுது விட்ருக்காங்க. இந்த இடத்துல ரோடு சரியில்லை, ரோடு போடுறதுக்காக ஜல்லி போட்டு விட்ருக்காங்க. பட் எத்தனை நாளாச்சுன்னு தெரியாது இப்படி ஜல்லி போட்டு. மழை பெஞ்சுன்னா மண்ணு ஃபுல்லாக அடிச்சிட்டு போயிடும். வெறும் ஜல்லிக்க மட்டும் தான் இருக்குங்க. கடைசியாக நான் வந்தப்போ இதோடு நின்றுட்டேங்க. இதோட நின்று அப்படியே இங்கேருந்து திரும்பி மறுபடியும் வந்த வழியில் கீழே போய் உகனியம் கிராமத்துக்கு போய் அங்கேருந்து நாகலூர் நினைக்கிறாங்க, அந்த கிராமத்துக்கு போய் வீடியோ பதிவு பண்ணிவிட்டு நான் கிளம்பிட்டேங்க. இப்போ இங்கே வந்திருக்கேன். இங்கே ஒரு மர நிழல் நல்லாயிருக்கு. இங்கே அப்படியே நம்ம வண்டிக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்தாச்சு. அப்படியே கேமராவுக்கு ரெஸ்ட்டு கொடுக்க போகிறேங்க. கேமராவுக்கு ரெஸ்ட் கொடுத்து எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு அடுத்து பயணத்தை தொடர போகிறேங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தேங்க. ஏன்னா ரொம்ப டயர்டாகிட்டேன். காலையில் வந்து சில கிராமங்களுக்கு சில வழித்தடங்களாக போயிட்டு வந்து இப்போ வந்து உகினியத்துலேருந்து கோட்டடம் வர்றேன். இந்த காட்டு பாதையில் வந்து இந்த இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக நின்னேங்க. ஏன்னா வண்டிக்கு நல்லா ரெஸ்ட்டு வேணும், கேமராவுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டு வேணும், எனக்கும் ரொம்ப ரெஸ்ட்டு வேணும். அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஒரு அரை மணி நேரம் இங்கே வந்து நல்லா இந்த மர நிழலில் ரிலாக்ஸ் பண்ணிட்டேங்க. பாருங்கள், நிழல் இந்த இடத்துல நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் ரிலாக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு நம்மளோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணி போக போகிறேங்க. ஆப்போசிட்டில் தெரிகிற மலைகள்லாம் பாருங்கள். அந்த இடத்துல வந்து ப்ளைனாக இருக்குது. அந்த இடத்துல வந்து ஏதோ பவர் லைன்லாம் போகுது. பட் என்னன்னு நமக்கு தெரியல கரெக்டாக. நம்ம அப்படியே இந்த வழியில் முன்னேறுவோம். போனால் தான் என்ன அடுத்தது என்னென்ன பார்க்க போகிறோன்னு தெரியாது. இது வரைக்கும் நான் வந்து இந்த வழியில் ஏற்கனவே ஒரு டைம் வந்திருக்கேன். ஸோ அதனால் இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியும். இதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னு எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. இப்போ தான் ஃபஸ்ட்டு நான் வந்து இதுக்கு மேலே போக போகிறேங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து கோட்டடம் அப்படிங்கிற ஊர் வரும். அதுக்கடுத்தது தேவரநத்தம், அடுத்தது மாவல்லம் அப்படிங்கிற ஒரு ஊர் வருங்க. அதையும் தாண்டி போனோம்னா நம்ம ஆசனூர் டு கொள்ளைகால் ரோடை வந்து அடைய முடியுங்க. இந்த தகவல் எனக்கு தெரியும். பட் இப்போ என்னென்னா நான் ஃபஸ்ட்டாக போய் பார்க்க போகிறேங்க. என்னோட சேர்ந்து நீங்களும் சேர்ந்து பார்க்க போகிறீங்க. ஓகேங்க, இப்போ கிளம்பியாச்சு. அப்படியே போகிறோம். இப்போ தான் ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வருது. நம்ம வந்த வழியில் தான் போகும்னு நினைக்கிறேங்க. ஒரு டூ வீலரில் 2 நண்பர்கள் வந்து போகிறாங்க. அதேமாதிரி நம்ம இப்போ வந்த பார்த்திங்கன்னா அந்த வழியில் தான் அவங்கள போவாங்க. நான் வேறு எந்த வழி இதில் கிடையாதுங்க. அந்த ஒரே வழி தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து அந்த வழி தான் இப்போ அவங்க வந்து தனியாக போக போகிறாங்க. பட் அவங்க வந்து லோக்கலு. ஸோ அதனால் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். வழியை பற்றி எல்லா டீட்டெயில் தெளிவாக தெரியும். பட் நம்மளுக்கு தெரியாது. அம்மா கீழே உட்கார முடியல. காலையிலேருந்து வண்டியில் உட்காந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வண்டியில் உட்காரக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. என்ன அந்த இடத்துல பவர் லைன்லாம் போகுது. பட் ப்ளைனாக இருக்குது, என்னன்னு தெரியல. ஏதோ ஜல்லியெல்லாம் கொட்டி வச்சுருக்காங்க. மாடு மேயுது. பவர் லைன்லாம் இல்லை, வேறு. ஆமாங்க, பவர் லைன் தான் போகுது. பட் எதுக்காக, என்ன எது, எந்த தகவலும் தெரியவில்லை. அப்பா இந்த மலையோட கேப் பாருங்கள். இந்த இடத்துல இந்த மலையோட கேப் எப்படிங்க பாருங்கள். இந்த மலையோட கேப்பு அப்படியே பிளைன் தெரியுதுங்க. அந்த இடத்துல அந்த மலையோட ஆப்போசிட்டில் அந்த பக்கம் பவானிசார் டேம் தெரியுதுங்க. கண்டிப்பாக வீடியோவில் தெரியாது, எனக்கு வந்து அங்கே தெரியுது. எனக்கு ப்ளைனாக வந்து பவானிசார் டேம் தெரியுது. இது வந்து அந்த இடத்துல நிறைய ஊர்கள்லாம் வீடெல்லாம் தெரியுது. அதுக்கு இந்த பக்கம் வந்து ஃபாரஸ்ட்டு, ப்ளைனாக இருக்கிற ஃபாரஸ்ட்டில் தெரியுது. இது வந்து நம்ம வந்த மலைப்பாதை இதில் தான் இருக்குது. இந்த பக்கம் ஆப்போசிட்டில் இன்னொரு மலை. இப்போ நாம் போகிறது இந்த ரோட்டில், இந்த ஏரியாக்களில் போய் ஆசனூர் போக போகிறோம். இங்கே பாருங்கள், சூப்பராக இல்லை, பயங்கரமாக இருக்குது. இந்த காடு வந்து பயங்கர அடர்த்தியாக இருக்குது. இங்கேயும் அடர்த்தியாக இருக்குது. நடுவில் வந்து அப்படியே மலையோட 2 மலையோட அடிவாரத்தில் நம்மளுக்கு வந்து ப்ளைன் வந்து சூப்பராக தெரியுது.
ஒன்று இருக்குங்க, பட் என்னென்னு தெரில. இங்கே ஏதோ பயிரிட்டுருக்காங்க, என்னன்னு தெரில. ஏதோ ஒரு கொடி, என்ன கொடியும் தெரில. நல்லா தோட்டத்தில் வேலை செய்கிறாங்க தாய்மார்கள். பக்கத்தில் போய் பார்த்தா என்னன்னு தெரியுங்க, பட் ஒரு டிஸ்டன்ஸில் நமக்கு தெரில. இது என்னது, தட்டைப்பயிரா தெரியலையே கரெக்டாக, எனக்கே கன்ஃபியூஸாக இருக்குது. இல்லை சின்ன வயசில் இந்த மாதிரி நான் நிறைய பார்த்துருக்கேன், தோட்டத்தில் வேலை செஞ்சுருக்கேன், என்னன்னு தெரியல. கோட்டோடம் போகிறது இந்த ரோடு தானுங்க? போய் ரைட் எடுக்கணுங்களா? ஓகே. திம்பம் போகிறதுக்கு இந்த பக்கம் வழி இருக்குங்களா? போக முடியாது, அலௌடு இல்லை இல்லைங்களா? கேட் இருக்கும். ஓகே ஓகே. நம்ம இது போனால் அந்த வழி தான், கோட்டடம் போய் தேவரணத்தை போய் தேவரணத்தை மாவளம் போய் அந்த ரோடு குலைகள் ரோடு ஜாயிண்ட் ஆகுது. அது தெரியும், அந்த ரோடு தெரியும். இங்கே போய் நம்ம ரைட் எடுக்கணும் இல்லைங்களா? சரிங்க. ஓ ஓ ஓ சரி. இதெல்லாம் என்னென்ன போட்டிருக்கீங்க? மேரக்காங்களா? ஓ மேரக்காய் கொடிங்களா? இதில் கால் கீழே தொங்குது மேரக்காயில். ஓகே ஓகே. இது ஃபுல்லாக மேரக்காங்களா இந்த கொடியில்? ஓ இது என்னங்கண்ணா? பீன்ஸுங்களா? ஓ அதுவும் மேரக்காங்களா? அது ஓ அந்த கொடி இருக்குது எல்லாமே மேரக்கா? ஓ உங்கள் தோட்டங்களா? ஓ சரி சரி சரி. இது மேரக்காய், இது வந்து பீன்ஸுங்களா? ஓ என்னென்னாங்க இங்கே மேக்ஸிமம் வந்து பயிரிடுறாங்கங்களா? என்னென்ன இந்த மாதிரி இங்கே விவசாயம் பண்ணுறாங்க? ஆ ம் எல்லாம் போடுறாங்க. ஓ சரிண்ணா, ஓகே தேங்க்ஸ். மக்களே இது மேரக்காய், மக்களே மேரக்காய் கொடிகள் கீழே வந்து மேரக்காய் தொங்குது. மேரக்காய் ஓ மேரக்காய் கொடியா? நானே பார்த்தது இல்லைங்க, இப்போ தாங்க ஃபஸ்ட்டாக பார்க்குறேன் மேரக்காய். மேரக்காய் கொடி இங்கே தெரியுது பாருங்கள். மேரக்காய் கீழே கொடியில் வந்து கீழே தொங்குது பாருங்கள். கீழே வந்து மேரக்காய் அங்கெல்லாம் தெரியுது பாருங்கள். அப்படியே நல்லா பாருங்கள், வீடியோலாம் அப்படியே தெரியும் பாருங்கள். இங்கே பாருங்கள் கீழே அப்படியே தொங்குது பாருங்கள் மேரக்காயெல்லாம். மேரக்காய் கொடிகள். இது வந்து பீன்ஸ். பாருங்கள் ஈபி லைன் ஒன்று போகுது, ஜல்லியில் நிறைய கொடுத்துருக்காங்க. வண்டி அது வரைக்கும் போகுது, என்ன ஏதுன்னு தெரியல. ஏன்னா ஈபி லைன் அது வரைக்கும் போட்டிருக்காங்கன்னு என்னன்னு தெரியல. இங்கே வந்துங்க லெஃப்ட் சைடில் நம்ம போனோம்னா நான் சொன்ன மாதிரி தேவரணத்தை போய் மாவளம் போகலாம். ஏன்னா இதுதான் வந்து கோட்டடம் அப்படிங்கிற ஊர், அதாவது இங்கே தெரிய பாருங்க. அதுதான் ரைட்டில் போனோம்னா, அதாவது ரைட் சைடு போகணுங்க. லெஃப்ட் சைடில் போனோம்னா ஒரு ரோடு இருக்குது, அது வந்து திம்பம் போகிற ரோடுங்க. பட் அது வந்து அலௌடு இல்லைங்க, பர்மிஷன் கிடையாது, யாருமே போக முடியாதுங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும்தாங்க போக முடியும், வேறு யாருமே போக முடியாதுங்க. இங்கே ஏதோ பாலம் கட்டுறாங்க போல இருக்குது. ஓ இங்கே வந்து இந்த ரோடு போடுறாங்க, அதனால ஜல்லி போட்டிருக்காங்க. இங்கே வந்து பாலம் கட்டிருக்காங்க. திம்பம் போகிறதுக்கு இங்கே வந்து பர்மிஷன் யாருக்குமே கிடையாதுங்க அந்த ரோட்டில். திம்பம் போகணும்னா நம்ம ஆசனூர் போய் தாங்க போகணும். அதாவது கொள்ளையக்கால் ரோட போய் ரீச் பண்ணி அங்கேருந்து ஆசனூர் போய் ஆசனூர்லேருந்து திம்பம் போகணுங்க. போய் காரோடு தெரியலாம். இதுதான் வந்து கோட்டடம் அப்படிங்கிற ஊருங்க. கிராமம் சொல்ல முடியாது, ஊருன்னே சொல்லலாம், பெருசாக இருக்குது. இதெல்லாம் மேரக்காய் கொடிகள், நிறைய மேரக்காய் தொங்குது. பரவாயில்லைங்க, வந்ததுக்கு நானே மேரக்காய் வரைக்கும் பார்த்ததில்ல, வந்ததுக்கு பார்த்துட்டேன்.
மேரக்காய், பீன்ஸு. அப்போ இதுக்கு மேலே தார் ரோடு. இது ஒரு நல்ல பெரிய கோயில், நல்ல ஒரு பெரிய ஊர் போல இருக்குங்க. இது எதுவுமே ரைட் எடுக்கணும் சொன்னார். நான் கொலைகள் ரோடு இதில் தானேங்க? இதில் தாங்க. சரி, இங்கேருந்து ரைட் எடுத்து போனோம்னா நம்ம சொன்ன மாதிரி தேவரநத்தம் மாவளம் போய் கொள்ளைகள் ரோட ரீச் பண்ண போகிறாங்க. அந்த பக்கம் ஒரு ரோடு இருக்குது, பட் அது வந்து பர்மிஷன் கிடையாதுங்க. அதில் தான் வந்து போனோம்னா டேரெக்டாக திம்பம் போகலாம். பாருங்கள், அந்த காட்டு பகுதியில் பூந்து போங்க. ரொம்ப ப்ளைனான காடு தான். ப்ளைனான காட்டில் தான் வந்து யானைகள் நடமாட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் அங்கே வந்து பர்மிஷன் கிடையாதுங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு மட்டும்தான் போயிட்டு வர முடியும். இந்த வழியெல்லாம் எனக்கு வந்து புதுசுங்க. இது வரைக்கும் நான் வந்ததில்லை. சரி, அப்படியே பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு பார்த்துட்டு போயிட்டுருக்கேன். பரவாயில்லைங்க, ஏரியா ஃபுல்லாக நல்லா பச்சை பசேல்னு இருக்குங்க. மேரக்காய் நிறையா இருக்குது பாரு. எல்லாமே மேரக்காய் கொடிகள் தாங்க. மேரக்காய் நிறைய இங்கே பயிரிட்டுருக்காங்க. மேரக்காய் தோட்டங்கள் நிறையவே இருக்குது. இதுக்கு பின்னாடி ஒரு ஃபாரஸ்ட் ரோடு. கோட்டடம் வந்தாச்சுங்க. கோட்டடத்துலேருந்து இப்போ வந்து இந்த ரோட்டில் பயணம் பண்ணி இப்போ தேவரநத்தம் மாவளம் போக போகிறோங்க. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகுங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் போட்டுங்க. அப்படியே இந்த வீடியோவை ஒரு ஷேரும் பண்ணிக்கோங்க. வீடியோவை முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. அப்போ தான் வந்து நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற தகவல் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியுங்க. அந்த வீடியோவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அங்கே பயங்கரமான காட்டு பகுதிங்க. கோட்டடம் அப்படிங்கிற ஊரில் இருந்து இந்த காட்டு பகுதியில் இருக்க இந்த ரோட்டில் இப்போ பயணம் பண்ணி நம்ம போயிட்டுருக்கோங்க. இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கோட்டடம் அப்படிங்கிற ஊர்லேருந்து இந்த காட்டு வழியில் பயணம் பண்ணி போய் ஃபஸ்ட்டு தேவரநத்தம் அப்படிங்கிற ஊரை பார்த்துட்டு அதுக்கடுத்தது மாவளம் அப்படிங்கிற ஊரையும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கடுத்தது ஆசனூர் ரோட்டில் போய் ஆசனூர் கொள்ளைகள் ரோடுக்கு போய் சேர்ந்ததுக்கு பின்னாடி அங்கேருந்து அப்படியே நம்ம ஆசனூர் வரைக்கும் பயணம் பண்ண போகிறோங்க. ரோடெல்லாம் பயங்கரமாக இருக்குங்க. சரியான காட்டு பகுதிங்க. சாதாரணமான காட்டு பகுதியில் கிடையாதுங்க. ரோடு வந்து ஆனால் சூப்பராக இருக்குங்க. இந்த பாருங்க, காடெல்லாம் பயங்கரமான அடர்த்தியான காடு. நம்ம ஊனியத்துலேருந்து மேலே வந்தால் பார்த்தீங்களா, அதே மாதிரி தாங்க இருக்குது இந்த காடுக்கும். ஊனியத்துலேருந்து கோட்டடம் வர்றதுக்காக மலையில் மேலே ஏறி வந்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தாங்க இந்த காடுகள் இருக்கும். கொஞ்சம் டென்ஸு தாங்க, ரொம்ப அடர்த்தியான காடு தாங்க. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, டைம் இப்போ வந்து 3 மணிங்க. இந்த 3 மணிங்கிறதுனால இந்த கிளைமேட்டுக்கு கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது. இல்லைன்னா நல்லா வெயில் அடிக்கும். வெயில் அடிக்குதுங்க, பட் வெயில் வந்து பெருசாக ஒன்று நம்ம கையில் வந்து படும்போது சூடாகலை. கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது காற்று. ரோடு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ரோடு சூப்பராக இருக்குது. 2 சைடு காடு, அதை விட சூப்பராக இருக்குது. அதிபயங்கரமான காட்டு பகுதி. இங்கெல்லாம் வந்து மெயினாக என்னென்னா, எப்போ என்னது கோயிலை போல் இருக்குங்க. ஏதோ கோயில் போகிறதுக்கு நானே கொஞ்சம் பயந்துட்டேங்க. ஒரு சின்ன ஒரு சாமி சிலையாட்டம் நல்லா பெருசாக ஹைட்டில் இருந்துச்சு. சின்னதுங்களோட ஒரு ஹைட்டாக இருந்துச்சு. அந்த இடத்துல மேலே ஒரு தடுப்பு மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. நானே ஒரு நிமிஷம் பார்த்து திக்குன்னு பயந்துட்டேங்க. இந்த காட்டுப்பகுதியிலலாம் மெயினாக வந்து புலிகள் நடமாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க.
ஏன்னா இந்த கேர்மலம் பகுதியில் புலிகள் நடமாட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க. கூட சிறுத்தைகளோட நடமாட்டமும் அதிகமாக இருக்குங்க. ஒரு காட்டுப்பகுதியை தாண்டியாச்சு. இங்கேயுமே மேரக்காய் பயிரிட்டிருக்காங்க. நாரக்காய் தோட்டங்கள் இங்கே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு இந்த ஏரியாக்களில். எல்லாமே மேரக்காய் தோட்டங்களுங்க. இந்த கொடி எல்லாமே மேரக்காய் கீழே தொங்குது. எக்கச்சக்கமாக இருக்குங்க இந்த மேரக்காய். இப்போ பாருங்கள், கண்ணு கட்டின வரைக்கு ஃபுல்லாகவே மேரக்காய் தோட்டங்கள் தாங்க இருக்குது. மேரக்காயும் பீன்ஸ் இந்த ரெண்டு தான் இருக்குது. இது வந்து பீன்ஸு, அது வந்து மேரக்காய். மரம் நனல் வந்து சூப்பராக இருக்கு. காற்று கொஞ்சம் சில்லுன்னு இருக்குங்க. இது என்ன ஊருன்னு தெரியல, தேவரநத்தமா அப்படி தான் நினைக்கிறேங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து கோட்டடம் வந்துச்சு, அதுக்கடுத்தது தேவரநத்தமாக தான் இருக்கும். ரோடு வந்து கீழே இறங்கி மறுபடியும் மேலே போகுது. இங்கே ஏதோ ஒரு கொடி போட்டிருக்காங்க. இது ஒரு நீர் தடுப்பு இருக்கு, நீர் தேக்கம். எதுவும் மோட்டர் போட்டு தண்ணி எடுக்கிறாங்க. இந்த நீர் தேக்கத்துலேருந்து மோட்டர் போட்டு தண்ணி எடுக்கிறாங்க விவசாயம் பண்ணுறதுக்காக. உரங்கள்லாம் போட்டிருக்காங்க. ஆட்டு சாணங்கள் இதெல்லாம் வந்து உரமாக இங்கே போட்டிருக்காங்க. குட்டு குட்டாக அங்கங்கே தெரியுதுங்க. சாணம் இங்கே வழி மேலேயே யானையோட சாணம் இருக்குது. அப்படி மேரக்காய் தோட்டங்கள் இங்கே நிறையா இருக்குங்க. கண்டினியூஸாக வந்து மேரக்காய் தோட்டங்களில் இருக்குங்க. இங்கே தெரியுது பாருங்க. அம்மா இது என்ன காய்ங்க? மேரக்காய்ங்களா? இதெல்லாம் மேரக்காய் தோட்டங்களா? ஓ, இந்த கொடி எல்லாமே மேரக்காய்ங்களா? ஓ, சரி சரிங்க. என்னென்னு பார்க்கலாம் தான் நின்னாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. நான் காரமடையிலேருந்து வர்றேங்கம்மா, மேட்டுப்பாளைய பக்கத்தில் காரமடையிலேருந்து. உபனியம் வந்து இந்த வழியில் வந்தாங்களா? சரி, இந்த கொடி மாதிரி இருந்துச்சு பார்த்தோன்னா என்னென்னு பார்க்கலான்னு நின்னாங்க. ஃபுல்லாக மேரக்காய் விவசாயம் தாங்களா ஊரில்? இது என்ன ஊருங்கம்மா? தேவரநத்தமா? ஓ, ஃபஸ்ட்டு இருந்தது வந்து கோட்டடம், இது தேவரநத்தா, அடுத்து வந்து மாவளங்களா? ஓ, சரிங்க சரிங்க. சரிம்மா. இல்லை சுற்றி பார்க்கலாம் வந்தம்மா. சுற்றி அப்படியே பார்த்து போகலாம் வந்தாங்க. கடம்பூர்லேருந்து அப்படியே வந்துட்டுருக்காங்க. அப்படியே சுற்றி பார்த்து போகலாம் வந்தாங்க, வரலைங்க. சரிம்மா. எதும்மா? வரேங்க.
இது ஃபுல்லாகவே மேரக்காய்ங்களாம்மா? ஓ, இதெல்லாம் போட்டு எத்தனை நாள் ஆகும்மா அந்த கொடி வந்து இந்த மேரக்காய் வர்றதுக்கு? அப்படிங்களா? கொடி போட்டு 3 வருஷம் ஆச்சுங்களா? ஓ ஓ ஓ ஓ சரி சரிங்க. சரிங்கம்மா பார்க்கலாம். அதான் இங்கே ஃபுல்லாகவே விவசாயம் தான், மேரக்காய் தாங்க. பீன்ஸுங்களா? சரி சரிங்க. கொடுங்கம்மா. ஹெல்மெட்டுக்குள்ளே போட்டுக்கோங்க. இருங்க போட்டுக்கணும். அம்மா என்னோட பேர் வந்து ஜெயராஜுங்க. நான் ஒரு காரமடையில் ஒரு கம்பெனியில் வந்து மேனேஜராக இருக்குங்க. ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேங்கம்மா. யூடியூப் சேனலில் மலை கிராமங்கள், இந்த மலை கிராமங்கள்லாம் வந்து இந்த காட்டு வழி, அந்த மலை கிராமத்தில் வசதி இல்லாத மலை கிராமங்கள் அதெல்லாம் அப்படியே வீடியோ எடுத்து பார்த்தோன்னா ஒரு 2 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். சரி, அதனால தான் இன்றைக்கி அந்த கடம்பூர் வந்து அப்படியே இந்த வழியில் வந்தாங்கம்மா. உகுனியம் வந்துங்க. உகுனியத்துலேருந்து அந்த வழியில் மேலே ஏறி இந்த கோட்டடம் வந்து அப்படியே இந்த வழியில் வந்தாங்க. சரி, அதனால எதுமா அந்த சைடு ரொம்ப மோசமாக தான் இருக்குங்க. ஆமாம், ரோடு தான் ரொம்ப மோசமாக இருக்குங்க. இங்கேயே அந்த குன்றி மாக்கம்பாளையம் அந்த பக்கமெல்லாம் இந்த குட்டையூர் ஜல்லிப்பாளையம் வரைக்கும் போயிருக்குங்க. அதெல்லாம் ரோடு ரொம்ப மோசம். இந்த பக்கம் கூட கொஞ்சம் பரவாயில்ல போல இருக்குங்க. அந்த பக்கம் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குங்க. இங்கே வந்து இந்த உகுனி ரோடு மட்டும் ரொம்ப மோசமாக இருக்கும் போல இருக்குங்க. அப்படிங்களா? இந்த ரோடுங்களா? ஓ, இதுக்கு முன்னாடி ரோடு இருந்து இல்லைங்களா? ஓஹோ ஓ ஓ ஓ குளிங்குண்டு மாதிரி இருந்தது. இப்போ ரோடு இப்போ இந்த புதுசாக போட்டிருக்காங்க. அதான் ஓ ஓ சரி 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 சரிங்க. சரி சரி சரிங்க. பரவாயில்ல. இந்த மாதிரி ஏதோ அப்பப்போ பண்ணிட்டு இருந்தால் தான் நல்லா இருக்குங்க. அதாங்க சிட்டிக்குள்ளெல்லாம் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி இடங்கள்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்க கரெக்டாக. இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கு. ஏன்னா இங்கே தான் ஏதாவது இந்த விவசாயம் பண்ணுறதெல்லாம் கொண்டு வரதுக்கெல்லாம் ரோடு நல்லா இருந்தால் தானே கொண்டு போக முடியுங்க இல்லைங்களா? ரோடு இல்லாமல் பார்த்தோன்னா இந்த எப்படி பார்த்தோன்னா கொண்டு போகிறதுங்க வர்றதுங்க இல்லைங்களா? வருமானத்துக்கு வழிங்க. ஓஹோ ஓஹோ சரி சரிங்க. ஓ சரி சரி பரவாயில்ல. இந்த கொடியெல்லாம் ஒரு டைம் போட்டு அப்படியே விட்டுருவீங்களாம்மா? பல வருஷங்கள் இருக்குமா? இல்லைங்க சார், அப்பப்போ மாற்றி இடம் மாற்றி போடுவாங்க. ஓ மேலே இந்த அளவு கொடி வந்ததுமே பழைய கொடியை கட் பண்ணிடுவோம். ஓ அது புது கொடி மேலே வந்து ஓஹோ காய்தங்க. இந்த மேற்கையை 8 நாள் வச்சோன்னா முளைப்பு வந்துடும். அப்படிங்களா? அதே ஓ காய் அப்படியே வச்சு அப்படியே முளைப்பு வந்துருங்களா? ஓஹோ சரி சரிங்க. ரேட்டு இல்லைங்களா? ஓ கிலோ 4 ரூபா 5 ரூபாங்களாம்மா? என்னம்மா சொல்கிறீங்க? ரொம்ப கம்மியாக இருக்குங்களா? ஆமாம், நான் காரமடைங்க நான்லாம் மேரக்காயில் கடையில் தான் வாங்குவேன், மார்க்கெட்டில் தான் வாங்குவேன். 1 கிலோ இப்போ ரீசெண்டாக எனக்கு தெரியல, ரொம்ப நாளாச்சும் வாங்கி. ஏன்னா மொத்தமாக வாங்கிட்டு வருவோம், அதனால் கரெக்டாக போயிருது இல்லை. ஏன்னா எப்போ தான் ஒரு 20 ரூபா 30 ரூபா இருக்குன்னு நினச்சிட்ருக்கேன். இங்கே இருந்து எடுக்குது 4 ரூபா 5 ரூபாங்களா? ஓ அப்படிங்களா? காரமல் நிறைய வருதுங்க மேரக்காய். ஆ ஆ ஓ 4 ரூபாய்க்கு இங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கேருந்து 4 ரூபாய்க்கு எடுத்து வந்து அங்கே 20 ரூபாய்க்கு விற்பாங்க நினைக்கிறாங்க. ஆமாங்க, அதாவது விவசாயம் பண்ணுறவங்க கூட வாங்கி விற்கிறவங்களுக்கு தாங்க காசு. ஆமாம், விவசாயம் பண்ணுறவங்களுக்கு பெருசாக கிடையாது. அதுதான் உண்மைங்க. விவசாயம் பண்ணுறவங்களுக்கு கிடைக்கிறது 25%, வாங்கி விற்கிறவங்களுக்கு 75%. அதுதான் உண்மைங்க. ஆமாம் ஆமாம் ஆமாங்கம்மா, கண்டிப்பாக. இந்த சென்டரில் இருக்க தரகர் தான் வந்து பார்த்தோன்னா லாபம் அதிகமாக எடுக்கிறாங்க. இங்கே ஃபுல்லாகவே மேரக்காவும் பீன்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்கு இல்லைங்களாம்மா? சோளம் பூவெல்லாம் போட்டுருந்தாங்க. இப்போ ஆனை கலாட்டம் அதிகமாயிருச்சுங்க. ஓஹோ அதனால சோளம் போடுறது இல்லைங்க. ஓஹோ இந்த மேரக்காய் பீன்ஸ் போடுவாங்க. பல பேர் அப்படியே விட்டுட்டாங்க, காடே விட்டுட்டாங்க. ஓஹோ ஏன்னா ஆனை கலாட்டம் அதிகமாகிட்டு. அப்படிங்களா? ஓஹோ ஓ யானை கலாட்டம் ஜாஸ்தியாக இருக்குங்களா? ஆமாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் மேரக்காய் தண்ணி வசதி இருக்கிறவங்க போடுறாங்க. இல்லாதவங்க மேட்டங்காடு மழை வந்தால் செய்கிறாங்க, இல்லைன்னா அப்படி. ஓஹோ இதுக்கெல்லாம் தண்ணி எப்படிங்க பார்த்தணுங்கம்மா? எத்தனை நாளைக்கு ஒரு டைமு? அதில் வந்து 2 நாள் 3 நாளுக்கு ஒரு டைம். ஓஹோ ஆமாம், குழி கட்டிட்டு விட்டுருவாங்க. ஓ அந்த சொட்டு நீர் பாசனம் மாதிரிங்களா இல்லை தண்ணி அப்படி விடுங்களா? பம்பில் தண்ணி கட்டுறது. ஓ பம்பில் தண்ணி கட்டுற மாதிரிங்களா? ஓஹோ டீசல் மோட்டர் வந்து பாத்தி மாதிரி வச்சு விட்டு கட்டுறீங்களா? இந்த ரவுண்டு அந்த குளிக்கு மட்டும். ஓ சரி சுற்றி குழி எடுத்துருவாங்க. சரி சரிங்க. குழி நிறைய தண்ணி விட்டுருவாங்க. ஓஹோ 2 நாள் 3 நாளுக்கு ஒரு டைம். ஓ எல்லாம் கஷ்டம்தாங்க. சரி சரிங்க. கிணறுல இந்த பக்கம் இல்லைங்களா? கிணறு வந்து இந்த கிணறுல இல்லைங்க. இந்த குட்டையாட்ட கொஞ்சம் குட்டையாட்ட வச்சு பார்த்தேன். முன்னாடி கூட ஒரு குட்டை இருந்தது, அங்கே கூட வந்து பம்பு வச்சு எடுத்துட்டு இருந்தாங்க தண்ணி. அந்த மாதிரி தான் எடுக்கிறீங்க? ஓஹோ ஆனால் தண்ணி எப்பவுமே இருக்குங்க? அது வந்து சொல்ல முடியாதுங்க. வேக காலமான போய் தண்ணியெல்லாம் தீர்ந்துருக்கு. ஓ
மழை காலத்துக்கு பிரச்சனை இல்லை. ஆமாங்க வச்சிருங்க. ஓ சரி சரி. எல்லாம் மலையில கஷ்டம் சாமி. அதாம்மா கண்டிப்பாக. ஆமாங்க விவசாயக்காரர் பழசாவே பார்த்துருக்கேன். அது எங்கேயுமா இருக்கு, விவசாயக்காரங்க கடைசி வரைக்கும் பார்த்தோன்னா அழுதுட்டு தான் இருக்காங்க. உண்மைதாங்க. ஏன்னா நானும் சின்ன வயசில் விவசாயம் பண்ணி வந்தவங்க தாங்க. இன்றைக்கி எதை பார்த்தோன்னா ஏதோ படித்து கொஞ்சம் வேலைக்கு போயிட்டுருக்கேன். சின்ன வயசுலேருந்து தோட்டத்தில் வேலை செஞ்சவங்க தாங்க. அங்கெல்லாம் கருவேப்பிலை தான் ஜாஸ்தி. எங்கள் இதெல்லாம் கருவேப்பிலை காடுங்க. கருவேப்பிலை மம்முட்டி எடுத்து எல்லாம் களை வெட்டி தண்ணி பாய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு தான் வந்தாங்க. விவசாயம் பற்றி நமக்கு நல்லாவே தெரியுங்க. அதெல்லாம் கஷ்டங்கள் தெரியும். அதான் உண்மைதாங்கம்மா. இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்கம்மா. இப்போ வர தலைமுறையில் கொஞ்சம் படிக்கிறாங்க, கொஞ்சம் வெளியே கொஞ்சம் வேலைக்கும் கொஞ்சம் போகிறாங்க. பரவாயில்ல. சரி சரி. இங்கே யானைகளோட நிறைய இருக்குங்க. யானை போக வேறு புலியெல்லாம் இருக்குங்களா இந்த பக்கம்? புலி இருக்குங்க. ஓ அதிகமாகிடுச்சுங்க. இந்த நீலகிரி சைடில் பார்த்தீங்கன்னா இந்த காட்டு மாடு ஜாஸ்தியாக இருக்கு. இந்த காட்டு மாடு இங்கே கம்மி தானே? இல்லை. அது அதிகமாக இருக்கு. இந்த கேர்மலை சைடு கேள்விப்பட்டிருக்கேன். கேர்மலை ஏரியானவே புலி தான். புலியும் யானை. சரி சரி சரிங்க. ஓ அதாங்க. ஏன்னா அதாவது ஒரு நாள் வந்து பணம் நிறைய இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி பார்த்தா கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கட்டிட்டுங்க ஒரு நாள் 2 நாள் வந்து இந்த சனி ஞாயிறு வந்து இருந்துட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி பண்ணுறாங்க. உண்மைதாங்கம்மா. நிறைய பேர் பார்த்தோன்னா வந்து அப்படி இந்த மாதிரி கட்டி விட்டுட்டு போயிடுறாங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து இருந்துட்டு போகிறாங்க. ஆமாம். வந்துட்டு இருக்கு. இந்த வியாபாரம் மேலேயே ஜாஸ்தியாக வரும். சரி சரி சரிங்க. பார்த்தேங்கம்மா. பார்த்துட்டு வந்து பார்த்தோன்னா வந்து. ஓ அப்படிங்களா? ஓ ஒன்று அதை பார்த்தா எல்லாம் பெரிய பெரிய பில்டிங்காக இருந்தது. பரவாயில்ல அப்படின்னு பார்த்தா ஓ நீங்கள் சொல்கிறது பார்த்தோன்னா அதெல்லாம் கீழே வந்து கட்டினவங்க. ஓ இங்கே வந்து இடம் வாங்கி கட்டிடுறாங்க. ஓ பூமி வாங்கியிருக்காங்க. ஓ அப்படிங்களா? மாவட்டத்துங்களா? ஓஹோ அப்படிங்களா? ஓஹோ ஓஹோ ஓ சென்னையிலேருந்து இங்கே வந்து வாங்கியிருக்காங்களாம்மா? ஓ பரவாயில்ல. இந்த ஊட்டி கொடைக்கானல் போகிறது நிறைய பேர் போகிறாங்க. ஆனால் இந்த பக்கம் இந்த மாதிரி வராங்க நிறைய பேர். ஓ சரி சரிங்க. அதாங்க நீங்கள் சொல்கிற மாதிரிங்கம்மா. இந்த மாதிரி இடத்துல வந்து இயற்கையாக இருக்கிறதுக்காக அந்த சிட்டிக்குள்ளே இருக்காங்க. இயற்கையாக மேனக்கிறதுக்காக நீங்கள் சொன்ன மாதிரி தோட்டம்லாம் வாங்கி அங்கே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டி விட்டுருக்காங்க. அமைதியாக இருக்குது. அப்பப்போ வந்து ரிலாக்ஸ் பண்ணி போயிடுறாங்க. உண்மைதாங்க. ஆமாம். சரி சரி சரிம்மா. நல்லதும்மா. அப்படியே பாட்டு வரங்க முன்னாடி. சரிங்க. நல்லதுங்க. வரேங்கம்மா. சரி. மக்கள் இங்கே வந்து 4 தாய்மார்களை வந்து மேரக்காய் வந்து பறிச்சுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி மேரக்காய் கொடியிலிருந்து அந்த காஞ்சு போன இலைகளை க்ளீன் பண்ணி எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து மேரக்காய் பார்க்குறக்காக ஸ்லோ பண்ணி நின்று பார்த்துட்டு இருந்தேன். அவங்களாவே என்னை கூப்பிட்டு பேசி கொடுத்தாங்க. பரவாயில்லைங்க, நம்ம தெரியாதவங்களாக இருந்தாலும் நல்லா ரொம்ப அன்பாக பேசுனாங்க. கூட மேரக்காய் வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா மேரக்காயும் கொடுத்தாங்க. இதில் என்ன ஒரு வருத்தமான விஷயம்னா, இந்த மேரக்காய் இப்போ ரீசெண்டாக இங்கேருந்து 1 கிலோ வந்து 4 ரூபா இல்லைன்னா 5 ரூபா இந்த ரேட்டுக்கு தான் வாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் கடையில் இன்றைக்கி 1 கிலோ மேரக்காயோட ரேட்டு என்னன்னு சொல்லி நீங்களே பாருங்கள், கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் மக்களே. இதில் வந்து விவசாயம் பண்ணுறவங்களோட வலி வேதனைகள் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. ஏன்னா 1 கிலோ மேரக்காய் இங்கே இருந்து இந்த தோட்டத்திலேருந்து விவசாயம் பண்ணுற மக்கள்கிட்டருந்து வாங்கிட்டு போகிறது 4 ரூபா, அதிகபட்சமாக 5 ரூபா. இன்றைக்கோட மேரக்காயோட ரேட்டு என்னன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த விவசாயம் பண்ணுறவங்களோட வலி வேதனைகள் என்னென்னு தெரியுங்க. கமெண்ட்ல சொல்லுங்கள் மக்களே. நல்லாவே தெளிவாக சொல்கிறேன். மேரக்காயோட ரேட்டு என்னன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள்.
இதனால் இந்த மக்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் எவ்வளோன்னு பாருங்கள். விவசாயம் பண்ணி, அதாவது தோட்டத்துக்கு வந்து தோட்டம்லாம் க்ளீன் பண்ணி, கொடிகள்லாம் வந்து பாதுகாப்பு பண்ணி, அத்தனையும் பண்ணி கொடிகளை வந்து மேரக்காயெல்லாம் வந்து பார்த்தோன்னா பறித்து அதோட கூலி, அதாவது தோட்டத்தில் வேலை செய்யவங்க கூட மக்களுக்கு அந்த கூலிக்கு சம்பளமே வருமானு பாருங்கள். இன்றைக்கோட ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ வந்து நம்ம கோட்டடம், தேவரநத்தம் அப்படிங்கிற 2 ஊர்களை தாண்டி மாவல்லம் அப்படிங்கிற ஊரை பார்த்து போயிட்டுருக்கேங்க. மாவல்லம் அப்படிங்கிற ஊருக்கு இந்த காட்டு வழியில் போயிட்டுருக்கோம். அங்கேருந்து அப்படியே நம்ம ஆசனூர் டு கொள்ளைகால் ரோட்டில் போய் சேர போகிறோம். அங்கேருந்து ஆசனூர் போக போகிறோம். அப்படியே ஏறுமலம் ரோட்டில் ஒரு சின்ன பயணம் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே நம்ம ஆசனூர் போக போகிறோங்க.